உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க நான் நேரத்தை வீணடிக்க கூடாது. நானே போய் ஷாலுவை காப்பாத்துறேன். சரி, நீ எங்க ஓடிட்டு இருக்க? சரி, அதை விட பணம் எங்க? பின்னாடியே பேக்ல கொண்டு வராங்களா? அதானே, அவங்க எப்படி பணம் கொடுக்காம இருப்பாங்க? பணத்தை தர மறுத்துட்டாங்க. என்ன? ஏண்டி, நீ நேரம் போய் அவங்க கால்ல விழ வேண்டியதானே? நான் காலையும் விழுந்து கேட்டுட்டேன், ஆனா அவங்க பணம் தர மறுத்துட்டாங்க. கடவுளே, இப்ப நம்ம பணத்தை எப்படி புரட்டுறது? எனக்கு தெரியல. யாரு ஷாலுவை கடத்தி வச்சிருக்கானோ அவன் கிட்டே நான் போறேன். நான் அவன் கால கூட விழுகிறேன், அவனை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஆனா நான் ஷாலுவை உடனே பாக்கணும். உனக்கு என்ன பைத்தியமா? அவன் என்ன உன் சொந்தக்காரனா? அறிவு இருக்கா உனக்கு? பணம் இல்லாம ஷாலுவை விட்டுருவானா? இப்ப நான் காசுக்கு வேற என்ன பண்றது? இவ்ளோ காசுல என்கிட்ட கிடையாது. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் நேரா போய் அவனை பாக்குறேன். நான் ஷாலுவை காப்பாத்தியே ஆகணும். சித்தி, இப்ப ஷாலுக்கு நான் தான் இருக்கேன். நான் காப்பாத்துறேன். லட்சுமி நில்லு. 50 லட்சம் ரூபாய். லட்சுமி, நீயும் ஷாலுவும் எக்கேடு வேணாலும் கெட்டு போங்க. எனக்கு என் 50 லட்சம் ரூபாய் கண்டிப்பா வேணும். அத நான் வாங்கியே தீருவேன். இந்த விஷயத்துல யார் என்ன தடுக்கறாங்கன்னு பாத்துறேன். மாம், நீங்க என்ன பண்றீங்க? அண்ட் நான் உள்ள வந்த லட்சுமி வெளியே போறா. நீங்க எல்லாரும் இப்படி பிஹேவ் பண்றீங்க. என்ன ஆச்சு மாம்? அதுவும் லட்சுமி அப்படி அழுதுட்டு இருந்தா. ரிஷி, நான் தான் உங்ககிட்ட சொன்னனே. இத நான் உங்க கிட்ட எதிர்பார்க்கல. அந்த பொண்ணு அழுதுட்டு வந்தா அவளை வெளியே தள்ளி கதவை மூடுறீங்க. என்ன பிஹேவியர் இது? ரிஷி, நான் லட்சுமி கிட்ட பேசுறேன். ரிஷி, நீ கதவை திறக்க கூடாது ரிஷி. ரிஷி, நில்லு. நீங்களா? லட்சுமி எங்க? அவ வீட்ல இருந்தே நீங்க கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறீங்கல்ல, இப்ப லட்சுமின்னு கெஞ்சிரியா? உதவி கேட்டு அவ இங்க வந்திருந்தா. இதான் உதவி செய்யற லட்சணமா? ஏய், யூ லிசன். மரியாதையா இங்க இருந்து போயிடு. ஆமா, நாங்க லட்சுமிய கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளணும் தான். இனிமே எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த உறவும் கிடையாது. அதனால தலையில தூக்கி வச்சுட்டு ஆட மாட்டோம். அவ தலையில உட்காந்து ஆட வந்தாளா? உதவி கேட்டு வந்திருந்தா. அவதான் உங்க எல்லாரையும் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனா. பல தடவை அவளோட உயிரை பணைய வச்சு ரிஷி உயிரை காப்பாத்திருக்கா. ஆனா இன்னைக்கு அவ தங்கச்சியோட உயிரை ஆபத்துல இருக்கும் போது நீங்க இவ்வளவு மோசமா நடந்துக்கிறீங்க. தங்கச்சியா? யாரு தங்கச்சி? நீங்க யார பத்தி பேசுறீங்க? ஷாலு. ரிஷி, ஷாலு செத்து போயிடுவா. என்ன? ஷாலுக்கு என்ன ஆச்சு? என்ன சொல்றீங்க? அதோட ஃபார் காட் சேக் இங்க என்னதான் நடந்துச்சு? அண்ணா, அண்ணியோட தங்கச்சி ஷாலு. ஜஸ்ட் ஷட் அப். வை ஷட் அப்? அவ பேசட்டுமே. ரிஷிக்கு எல்லாம் தெரியட்டும். நான் சொல்றேன் ரிஷி. அது வந்து ஷாலுவை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. ஷாலுவை விடணும்னா அவங்க 50 லட்சம் ரூபாய் பணம் கேட்டிருக்காங்க. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு கரெக்டா 9:30 மணிக்கு ஒரு மைதானத்துக்கு கூப்பிட்டிருக்காங்க. அவங்க ஷாலுவோட ரத்தக்கரை பட்டு துப்பட்டாவை அனுப்பியிருக்காங்க. பணத்தை மட்டும் நாங்க கொடுக்கலனா ஷாலுவை கொன்னுடுவோன்னு மிரட்டுறாங்க ரிஷி. அதுக்காக தான் பணம் கேட்டு லட்சுமி இங்க வந்திருந்தா. பாவம், அவ உதவி கேட்டு வந்தா. காலை விழுந்து கெஞ்சி அழுதுருக்கா. ஆனா இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னு கேளு. கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளியிருக்காங்க. ரிஷி எங்க போற? ரிஷி, சந்தோஷமா? ரிஷியை ஏமாத்திட்டல்ல? எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணதானே இங்க வந்திருக்க? இந்த மாதிரி ஆளுங்களை எப்பவும் இப்படிதான். நீங்களும் இதே காரியத்தை தான் பண்ணீங்க. என் வீட்டுக்கு நீங்க எப்படி வந்தீங்க? ரிஷிக்காக லக்ஷ்மிய பிச்சை கேட்டு வந்தீங்கல்ல? Hey, mind your tongue. I have minded my tongue. You understanding? ரிஷி, நீ எங்க போற? கையில இது என்ன? லட்சுமி கிட்ட போறேன், ஷாலுவை காப்பாத்துறதுக்கு. ரிஷி, இன்னைக்கு நீ போனா உனக்கு என்ன? மாம், எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க என்னோட மாம். அதனால நான் என்ன பண்றேனோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஐயோ ராணு, 9 மணிக்குள்ள அவன் சொன்ன இடத்துக்கு போயாகணும். அங்கதான் போயிருக்கா? நீ இங்க என்ன பண்ற? நீ லட்சுமி கூட போகலையா? நீ லட்சுமி கூட ஏன் போகல?
ரெண்டு பேரும் வாயை மூடுறீங்களா? நீங்களும் மூச்சு விடுங்க, என்னையும் கொஞ்சம் மூச்சு விட விடுங்க. லக்ஷ்மி அக்கா இப்ப எங்க இருக்காங்க? ஐயோ ராணு, என்னாச்சு சொல்லாத. என்ன ஆகலையோ அதை கேளுங்க. ஷாலு சாகல, பொழைச்சிட்டா. அதுவும் என்னாலதான். அப்படின்னா புரியல. அதை விட பணம் கிடைச்சதா இல்லையா? ஐ மீன் ஷாலுக்காக. அவங்க லக்ஷ்மிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல. சொல்லுங்க, நான் சொன்னேனா இல்லையா? ஆனா அவங்க லக்ஷ்மியோட பேச்ச கேட்கவே இல்ல. அவ அவங்க முன்னாடி போய் மண்டியிட்டு கெஞ்சி கதறி பாத்திருக்கா. அவங்க காலெல்லாம் கூட விழுந்திருக்கா. ஆனா கேட்கல. அவ பேச்ச அவங்க கேட்கவே இல்ல. சரியான ஒன்னா நம்பர் கஞ்ச பிசுனாரிங்க. எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாங்க, செத்ததுக்கு அப்புறம் மேலேயே கொண்டு போறாங்க. ஐயோ ராணு, உன் புலம்பெல்லாம் அப்புறம் கேட்டுக்கலாம். என்ன நடந்துச்சு அதை சொல்லு. ஷாலுக்காக பணம் கிடைச்சதா இல்லையா? லக்ஷ்மியை எட்டி உதைச்சு வெளியே தள்ளியிருக்காங்க. ஓ காட், இப்போ பணம் எப்படி கிடைக்கும்? இப்போ என்ன பண்றது? பணத்தை கொடுக்கலனா அப்புறம் அந்த ஆளு ஷாலுவ. இல்ல சித்தப்பா, அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஏய், நீ எதுக்காக அழற? உன் சித்தி உயிரோட இருக்கா, இன்னும் சாகல. லக்ஷ்மி ஷாலுவை காப்பாத்த ஓடி போயிட்டா. ஆனா நான் போய் ஓபராய் குடும்பத்தை ஒரு வழி பண்ணிட்டேன். அந்த கதவு மூடி இருந்தது. லக்ஷ்மிய வீட்டை விட்டு விரட்டிட்டு அவங்க கதவை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்புறம் நான் கதவை நாக் பண்ணேன். ரிஷிதான் கதவை திறந்தான். அவங்க மொத்த பேரோட மானத்தையும் நான் அங்கேயே வாங்கிட்டேன். நல்லா திட்டுனேன், வாய்க்கு வந்ததெல்லாம் சொன்னேன். அவங்களோட கிராண்ட் மதர் எல்லாம் ஞாபகம் வந்திருக்கும். பணத்தை கொடுத்தாங்களா? அவனோட அப்பனும் தருவான். தராம எப்படி போவான்? 50 லட்சம் ரூபாவை மொத்தமா நான் புடுங்கிட்டேன். இந்த பாருடா, காடுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்க, நீ எனக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நான் தான் மொத்தமா கறந்தேன். Thank you சித்தி. Thank God mom. அந்த 50 லட்சம் ரூபாய் இங்க வந்து திரும்பி போச்சுல, திரும்பவும் அது இங்கேயே வரும். அதுவும் இப்பவே வந்துரும். நான் பல்லு கேங்க சேர்ந்தவன்னு இவளுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் பல்லு இவளை தூக்கும்போது நான் அவன் கூட தான் இருந்தேன். ஏய், கொஞ்சம் காரை வேகமா ஓட்ட. வீட்ல எல்லாரும் பயந்துட்டு இருப்பாங்க. ஏய், அவனை பாரு. அவன் பல்வேந்திரோட ஆளு. வேகமா ஓட்ட. நீ எதுக்காக ஸ்லோ பண்ற? அவன் என்ன பாத்துருவான். கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்டு, ஃபாஸ்டா. அட, இந்த கார்ல தான் ஷாலுவை கூட்டிட்டு போனோம். ஏய், வண்டி நிப்பாட்டு. ஏய், அவன் வரான். சீக்கிரம் போ. ஃபாஸ்டா ஓட்டு. அவன் என்ன பாத்துட்டான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்டு, எனக்கு பயமா இருக்கு. கடவுளே, ரொம்ப நன்றி. அந்த ரவுடி பையனும் போயிட்டான். ஆனா ஒரு நிமிஷம், நான் இங்கதான் இருக்கேன்னு அக்காக்கு எப்படி தெரியும்? அதோட மாமா ஏன் கூட வரல? அதோட நீ எப்படி இங்க வந்த? என்ன கேட்ட? கரெக்டா இந்த இடம்னு எப்படி தெரியும்? நான் அங்கே ஒரு வேலையாக வந்துட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அப்பதான் உன்னை பார்த்தேன். அப்படியா? அவங்க என்னோட கையை கட்டியிருந்தாங்கன்னு உனக்கு எப்படி கரெக்டா தெரியும்? சேர்ல கட்டியிருந்தாங்கன்னு சொன்ன. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.